என்ன பேசணும் உங்களுக்கு? பசங்க முன்னாடி இப்படியே பிஹேவ் பண்ணுவீங்க? அத பத்தி நீ பேசாத. வெளியில பங்கஜம்மாவையோ அவங்க பையனையும் பார்த்தேன். உனக்குலாம் இறக்கமே இல்லையாடி? என்ன கேள்வி கேக்குறீங்களா? நான் தான் உங்களை கேள்வி கேட்கணும். உங்க ஃப்ரெண்டோட பையனை போய் சொல்லி அந்த பையனை ஏன் கிளாஸ்ல சேர்த்தீங்க? ஏன்னா உன்னை பத்தி எனக்கு தெரியும். உன் குரல் சுத்தமா இருக்கிற அளவுக்கு உன் மனசு சுத்தம் இல்லைன்னு எனக்கு தெரியும். அதான் அவங்க அம்மாவை உங்க பையன் யார்ட்ட காமிச்சுக்க வேணாம்னு சொன்னேன். மத்தவங்களுக்கு பயந்து இல்ல, உனக்கு பயந்து. என்னதாடி உன் பிரச்சனை? அதிகமா பேச வேணாம். வீட்டு வேலை செய்யறவங்களோட பையன் என் கிளாஸ்ல படிக்கிறான் தெரிஞ்சா மத்த பேரண்ட்ஸ் எப்படி என்கிட்ட கிளாஸுக்கு அனுப்புவாங்க? இல்ல இது அவங்களோட எண்ணம் மாதிரி தெரியல. இது உன் எண்ணம். உன்னால உன் வீட்டுல வேலை பார்க்கறவங்களோட புள்ள உன்னோட சமமா உட்கார்ந்து பேசுறதையும் பாடுறதையும் பொறுத்துக்க முடியல. You are unable to digest it. Am I right? சாதி பாக்குறேன்னு சொல்றீங்களா? ஆனா நீ பண்றதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைன்னு சொல்றேன். பாரதியாரோட வரிகளை பாட்டா பசங்களுக்கு சொல்லி தரல. அந்த பாட்டோட அர்த்தம் தெரியுமாடி உனக்கு? காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் யாமின்றி வேறில்லை. அப்படி பாடின பாரதியோட வரிகளை பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்க உனக்கு என்ன தகுதி இருக்கு? Will you please stop it? இது என்னோட கிளாஸ். I will make the decisions here. என் கிளாஸ்ல யார் இருக்கணும் யார் இருக்க கூடாது நான் டிசைட் பண்ணுவேன். யாரோட அறிவுரை எனக்கு தேவையில்லை. உங்க வேலையை பார்த்துட்டு போங்க.